மாதிரி பேர் அப்படிங்கிறதுங்க யாருடைய பேராக இருந்தாலும் சரி 14 நம்பரில் இருந்தால் போக்குவரத்தில் இருக்கிற நம்ம இந்த ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கும் 16 சரிங்களா. அது 44ஆம் நம்பர் என்ன பண்ணுதுனாங்க, எனக்கு தெரியும் பெரிய விஐபிங்க இப்பயும் அவர் இருக்கார், அவர் அப்பப்போ பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, பேர் வேண்டாம் சரிங்களா. அதனால் 44ங்கிற நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்கள் இங்கேருந்து கூட்டுறதில் வரக்கூடியதும் அவங்களுடைய போன் பிரச்சனை கொடுத்துரும். அவங்களுடைய கூட்டுத்தொகையில் பேர் எழுதி பாருங்கள் எண்கணிதத்தில் 44 வந்து நான் தயவுசெய்து உடனடியாக மாற்றிங்க. இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு பிரச்சனை பண்ணும், எலும்பு பாதிக்கப்படும். கூட்டுத்தொகை முடிஞ்ச அளவுக்கு இந்த 22ங்கிறது தொழிலுக்கான நம்பர்ஸில் வச்சுக்கலாம், பேருக்கான நம்பராக வைக்காதீங்க. போராடுறாங்க, ஒருத்தர் ஃபாரின் போக முடியலையா, தாராளமாக 22ஆம் நம்பரை வச்சு கொடுங்க. சில பேர் வச்சு பழகுங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல நன்மைகளை செஞ்சிடும். அதில் உங்களுக்கு இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னாங்க, எண்கணிதம் வைக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, கூடவே வந்து நமக்கு தேவையானதில் ப்ரோனாலஜி படியும் பேர் வைங்க. வெறும் ப்ரோனாலஜி இல்லாமல் எண்கணிதத்தை குட்டி மட்டும் பேர் வச்சாலும் ஒரு சில விஷயத்தை பாதிச்சிருது. ஆனால் எப்பயுமே அடுத்ததாக நமது கரூரிலிருந்து வந்துள்ள கோபி பிரியன் ஐயா அவர்கள் எண்கணித சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. வணக்கங்க, நான் கரூர்லேருந்து கோபி பிரியன், விநாயகர் ஜோதிடம். இதில் வந்துங்க நீங்கள் என்னோட இது வந்து தலைப்பு எண்களை பற்றியது. உடல் ஆரோக்கியன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் வந்துங்க சின்ன நம்பர் இல்லை. எதுக்காக அப்படின்னா, எண்கணிதத்தில் நிறைய பேர் வந்து 42 அப்படின்னு எழுதிட்டா காசு வருது, கையில் போடுங்க, ஒரு மார்ஜின் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு வழிங்க. சுகர் யாருக்கு இருக்கோ, எப்படிங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களிருந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க. இருக்கா அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்துடுது, இல்லாமல் இருக்கவங்களாம் பாக்கியவான்கள், அப்படி தானுங்க. அதனால் யாருக்கு இருந்தாலும் சரிங்க, இந்த 42ங்கிற இந்த எண் இருக்கிற கட்டத்தை 100% ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன தாயத்தில் எழுதி அடைச்சி வச்சு போட்டுக்கலாம். உங்கள் கையில் குரு விரலில், அதில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே குருமேட்டில் 42ன்னு எழுதிக்குங்க. அதை வந்து சிவப்பு கலரில் எழுதிட்டு அது ஒரு வட்டம் போட்டுங்க. ஏன்னா வட்டம் என்னன்னா உலகம், பிரபஞ்சம், சின்ன விஷயம்லாம் இல்லவே இல்லைங்க. 100% இந்த பேரில் இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்களோட நம்பர்ஸு 3ஆம் நம்பருக்காரங்க பிறந்திருக்காங்கன்னா விதி எண் 3 தேதி எண் 3 இருக்கவங்க மட்டும் 42ங்கிற எண்ணை யூஸ் பண்ணுறது வேண்டாம். மீது யாராக இருந்தாலும் சரிங்க. சுகர் வந்துருச்சுங்க, தினம் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், அதே மாதிரி ஊசியும் போட்டுட்ருக்கோம், அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து குறையவே இல்லை, நம்பி செய்யுங்க. ஏன்னா ஒரு மந்திரமே 108 தடவை சொல்கிறாங்க. உங்கள் பேரை 42ங்கிற எண்ணிக்கைக்கு மாற்றுங்க. இது சிறுக சிறுக உங்களுடைய சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, எல்லா ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தந்துடும். என்ன பண்ணிடுங்க, 100% இது நடக்குது. நான் என்னுடைய கிளையண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்காங்க, சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டுக்காக இந்த நம்பர் 42 நம்பர் தரல, இது எல்லாத்துடைய ஆரோக்கியத்தையும் நடக்க முடியாதவங்கள கூட கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சிருது, செயல்பட வைக்குது. இதில் அட்ராக்டிவாக வேலை செய்யுங்க, அட்டகாசமாக வேலை செய்யும். தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க. அதுக்காக தான் இந்த போர்டில் நான் உங்களோட செயல்முறை ஒரு சிலது எழுத முடியாதுங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி சின்னதாக ஒரு இதில் அடைச்சி அவங்களோட இதில் பயன்படுத்துங்க. இல்லைன்னா இப்போ தான் எல்லாருமே டாட்டு குத்திக்கிறோம், என்ன பண்ணுறோங்க, 42ங்கிறத எழுதிக்கலாம். சுகர் இருக்கவங்க பேரை தயவுசெய்து 42ஆம் நம்பருக்கு மாற்றுங்க. மெடிசன் போக வேண்டாம், மெடிக்கலில் போகிறத குறைச்சிக்குங்க. மெடிசன் எடுக்கிறது பேருக்கு எடுத்துகிட்டு அப்புறமா பயனுள்ளதை பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர்த்தோடைய காசு செலவாகிறது சுகருக்காக தான். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறது அதுக்காக தான். நம்ம ஜோசியராக இருக்குங்க, எதையாவது கொடுத்துட்டு போகணும். நம்ம இறந்தால் 4 பேர் எனக்காக நமக்காக கண்ணீர் விடணும், எல்லாமே நம்மளே வச்சுக்க கூடாதுங்க, அதுக்கு தான் கற்றுக்குறோம் இல்லைங்களா. அதனால் தயவுசெய்து இந்த 42 வர உடல் ஆரோக்கியத்துக்கு உடையப்பட்டதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பேரை 42 கொண்டுட்டு போங்க, 3ஆம் நம்பருக்காரங்களை தவிர. ஏன் அப்படின்னா, அதில் ஒருத்தருக்கு விதிவிலக்குங்க. அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து 12ஆம் தேதி 30ஆம் தேதி பிறந்தார்.
அவர் கருணாநிதியின் பேர் போட்டிங்கன்னா 33ன்னு வரும். KAR எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 33 தான் வரும். 30ஆம் தேதியில் பிறந்த ஒருத்தர் 33ஆம் நம்பரில் வாழ்ந்தார். ராஜபோகமாக வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாருங்க? என்ன காரணம் அப்படின்னா, கடகத்தில் போய் அந்த நம்பரை உட்கார்ந்துறதுனால, அது இந்த குரு பூசங்கிற எண்ணிக்கை சரியாக இருந்ததுனால அந்த நட்சத்திரத்துக்கு உடையப்பட்டதில் ரொம்ப ராஜபோகமாக வளர்ந்தாருங்க. அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு கூட ஒரு நம்பர் இருந்தது. என்ன காரணம்னா, எம் அப்படிங்கிற எழுத்தை போட்டு தான் MK கருணாநிதின்னு அவருடைய பேரில் எம் கருணாநிதி. அதை கூட்டிங்கன்னா 33 4 37 இருக்கும். என்னவாக இருக்கும்? 1 நம்பராக வந்துடும் மொத்த கூட்டுத்தொகையில். யாரோட பேரையும் அந்த மொத்த கூட்டுத்தொகை மட்டுமே எடுத்துக்கூடாது, தனியாக இருக்கிறதையும் சேர்த்துக்கணும். மொத்த கூட்டுத்தொகையும் சரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, இல்லாட்டி பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்போ யாரோடைய ஆரோக்கியம் பாதித்தாலும் ரொம்ப எழுந்திரிக்க முடியல, கஷ்டப்படுறோம், போக்குவரத்து ஆரோக்கியம் பாதிப்புங்க கணக்கு வச்சுக்கிங்களேன். இந்த 42 நம்பரையும் இந்த மாதிரி ஒரு நாங்களாம் எண்கணிதத்தில் இது ஒரு நாங்கள் என்ன பண்ணுறோம், தந்திர சூஸ்திரமாக யூஸ் பண்ணுறோம். நீங்களாம் போய் பார்க்குறீங்க இல்லைங்களா? நாங்கள் ஒரு தகட்டில் எழுதி தராங்க இல்லையா மந்திரங்கள்லாம், இதெல்லாம் தான் தெய்வத்து கடையெல்லாம் வைக்கிறாங்க. எண்ணாவும் இருக்கும், மந்திரமாகவும் இருக்கும். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணால் கீழே பீடத்துக்கு அடியில் வைக்கிறோம். மனுஷனுக்கே இதெல்லாம் செய்யலாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க. அடுத்தது எல்லோரும் பயப்படுறது ஆயுளுக்கு தான். இந்த 2 விஷயந்தாங்க மனுஷனுக்கு தேவை. காசு பணம் சம்பாரிச்சிக்கலாம், சம்பாதிக்காமல் இருக்கலாம். முதல் தேவை ஆரோக்கியம், 2வது தேவை ஆயுள் போகலாம். நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்ன தேவைப்படுங்க? சரிங்களா? 50ஆம் நம்பருங்க. 50 வயசுக்கு மேலே தான் வேலை செய்யணும் ஒரு சில இதில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்பாதீங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு என்ன வயசில் கிரிக்கெட்டுக்கு வந்தார்? அவருடைய புகழ் எத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. அண்ணன் சொல்லிட்டார் 1000 கோடின்னு. அந்த மாதிரி அவர் சொன்னது உண்மை தான். அப்போ அவர் 50 வயசில் சம்பாரிச்சார். அவருடைய மொத்த கொடுத்தொகை போட்டு பாருங்கள். எண்கணத்தில் சச்சின் டெண்டுல்கர்னா 50ங்கிற நம்பர் தான் வரும். என்ன வருங்க? 50ங்கிற நம்பர் தான் வரும். நிறைய விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணத்தை எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சீர்திருத்தி பாருங்கள். எப்பயுமே உங்களுடைய கண்டிஷன் ஒன்று இருக்குது, நமக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க பார்ப்போம். ஆனால் இந்த 50ஆம் நம்பருங்கிற மலம் இந்த எண் ஆயுள் பலத்தை தரும். ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கார், யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டில் எழுதி உங்களுக்கு தெரிஞ்சு சும்மா கட்டம் போடுங்க, கடவுள் எங்கேயும் இருக்கார். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, எப்பயுமே ஒரு இயந்திரம் எழுதுறதுனா என்ன பண்ணும், ஒரு விதிமுறை இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, வெள்ளி பேனால் தங்க முனையர்கள் தான் எழுதணும். அதுதான் முறை. இன்றைக்கி இல்லை. சாமிக்கு கண்ணை எப்படி திறப்போம்னா, தங்க ஊசியில் தான் கண் திறப்போம். அதுக்கு உயிர் கொடுக்குறதுன்னு பேர். சரிங்களா? நான் சவுதியாராக இருந்தனால அதெல்லாம் போய் செஞ்சு கொடுத்தனால சொல்கிறேன். யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. சும்மா கண் திறக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிருவீங்க. தங்க ஊசியில் தான் கண் திறப்போம், கடவுளுக்கே உயிர் கொடுப்போம். நாம் என்ன சொல்லிட்டாங்க அந்த முன்னோர்கள், நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்திலேயே எந்திர எழுதுலாம் சின்ன விஷயம்லாம் இல்லைங்க. முன்னாடி எழுதுனா பின்னாடி தெரியக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதுதான் பேசுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் பேசுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. இது எண்கணிதம், அது எந்திரம். இதுவும் எண்கணிதத்தில் எந்திரத்தை போத்தலாம். அதில் பேனாலையாவது எழுதி வச்சுக்கங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையாக இருக்குங்க, அவருக்கு நேரங்காலம் சரியில்லைங்கிறாங்க, அவர் பாதிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை 50 வர மாதிரி சரிங்களா, எழுதி பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். எப்படி கூட்டினாலும் அது அப்படியே தான் வருங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்கள். இதுங்களா? இது 8ங்க, 18. சரிங்க, தப்பில்லை. அவர் அதுதான் கேட்டிருக்காரு. அதாங்க, நான் வேறு ஒன்றும் இல்லை. எப்படி கூட்டினா இப்படி கிராஸாக போட்டாலும் வருங்க, எப்படி போட்டாலும் வந்துடும். அதனால் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கோங்க, நிறைய பேர்த்துக்கு தேவைப்படும். ஜோசியங்கிறது நிறைய இப்போ பேசணும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோங்க. ஏன்னா எண்கணிதமும் வேணுங்க. எல்லாம் சேர்ந்தது தான் ஜோதிடம். கைரேகை, வாஸ்து, எண்கணிதம், ஒன்றும் நாடி எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? அதில் இது ரொம்ப பலமான விஷயங்க. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு கிளாஸே நான்லாம் எடுக்கிறேன், தனித்தனியாக தான் பண்ணுறோம். இது இங்கே தேவைப்படுது, மக்களுக்கு தேவைப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா கடவுளுக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தா இங்கே இருக்கவங்களுக்கு பயன்படுங்க. உங்களால் அதை முடியும். ஏன்னா நீங்கள் பயன்படுத்துவீங்க. இதை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? உங்களுடைய கிளையண்ட்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேனுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒளிவு முறைவெலாம் இல்லைங்க, நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதை நம்ம ஒருத்தருக்கு திருப்பி கொடுக்கணுங்க.
நம்மளே வச்சுருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதே மாதிரி பேர் அப்படிங்கிறதுங்க யாருடைய பேராக இருந்தாலும் சரி 16 நம்பரில் இருந்தால் போக்குவரத்தில் இருக்கிற நம்ம இந்த ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கும் 16 சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு 16 நம்பர் நல்லாயிருக்கும். 7ஆம் நம்பரில் கூட்டுத்தொகையில் இது எண்கணிதத்தில் நியூமராலஜின்னு சொல்லிக்கிறீங்க, நாங்கள் தமிழில் எண்கணிதம் சொல்கிறோம் சரிங்களா? ஆனால் யாரோட பேராக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அந்த 2ஆம் நம்பர்காரங்களை தவிர மீதி யாருக்கும் 16ஆம் நம்பரில் பேர் வைக்காதீங்க. அதே மாதிரி 34ஆம் நம்பரில் பேர் வைக்காதீங்க. பையன் படிக்கலைன்னு சொல்லி அவனை பிடிச்சி அடியேன்னு அடிக்கிறவங்க. அந்த 7ஆம் நம்பரில் பேர் இருக்கவங்களும் 4ஆம் நம்பரில் கூட்டுத்தொகை இருக்கவங்களும் மொத்தமாக கூட்டினீங்கன்னா இன்சுலோட இல்லை தனியாக வந்தாலும் அவங்களுடைய படிப்பு கெடுதுங்க. என்ன பண்ணுதுங்க? பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. 7ஆம் நம்பரில் கேது இருந்தால் அவர் விளையாட்டத்தான் தேர்ந்தெடுப்பார் முதல்ல. என்ன பண்ணுவாருங்க? அதனால் விளையாட்டையும் கொடுத்துடணும், படிப்பையும் கொடுத்துடணும். அந்த நம்பர்ஸை கொஞ்சம் மாற்றுங்க. 44ஆம் நம்பர் என்ன பண்ணுதுனாங்க, எனக்கு தெரியும் பெரிய விஐபிங்க இப்பயும் அவர் இருக்கார். அவர் அப்பப்போ பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, பேர் வேண்டாம் சரிங்களா? அதனால் 44ங்கிற நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்கள் இங்கேருந்து கூட்டுறதுல வரக்கூடியதும் அவங்களுடைய போன் பிரச்சனை கொடுத்துரும். அவங்களுடைய கூட்டுத்தொகையில் பேர் எழுதி பாருங்கள். எண்கணிதத்தில் 44 வந்து நான் தயவுசெய்து உடனடியாக மாற்றிங்க. இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு பிரச்சனை பண்ணும், எலும்பு பாதிக்கப்படும் கூட்டுத்தொகையில் சரிங்களா? யாரோட நம்பராக இருந்தாலும் இதெல்லாம் எண்கணிதப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் லெட்டர்ஸுக்கு 44 வந்தால் வைக்காதீங்க, ஆப்ரேஷன் நடந்துடுது, கால் வலி இல்லாட்டி முட்டி ஆப்ரேஷன், இடுப்பு பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு பாதிப்பை தந்துடுது. அது இல்லாமல் ஏதோ ஒரு அவங்க சிக்கல் சிரமப்பட்டால் உடனே மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 22ங்கிறது தொழிலுக்கான நம்பர்ஸில் வச்சுக்கலாம், பேருக்கான நம்பராக வைக்காதீங்க. போராடுறாங்க. ஒருத்தர் ஃபாரின் போக முடியலையா, தாராளமாக 22ஆம் நம்பரை வச்சு கொடுங்க. இடப்பயிற்சி வேறு, ராகு இடப்பயிற்சி உடனே மாற்றி விட்டார், டபுள் 2ங்க. அதுலேயுமே சந்திரங்கிறது யாருங்க? பயணக்காரகன் இல்லைங்களா? ஒரு இடத்துல உட்கார வைப்பார. ரொம்ப நாளாக படித்து முடிச்சிட்டாருங்க, வேலை கிடைக்கல. சொல்லிட்டே இருந்தேன், தம்பி நீங்கள் உனக்கு இங்கே வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே தான்ப்பா சொல்கிறேன், எனக்கு வேலை இல்லை, என்ன பண்ணலாம்? சரி என்ன பண்ணலான்னா பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரி பண்ணுப்பா, 18ஆம் நம்பரில் மொத்தமாக இருக்குது, கொஞ்சம் சுற்றி பார்த்து ஒரு சின்னதாக கூட்டி பார்த்து இந்த நம்பர் சின்ன ஒரு உங்கள் அம்மா இன்சில் சேர்த்துக்குப்பா அப்படின்னும். அவர் கேட்டார், அப்போ நான் போயிடுவேண்ணா. சரி போயிட்டா என்ன பண்ணுவேன்? போயிட்டா நீ என்ன கேட்குறே வாங்கி தரேன். சரி போயிட்டு உடனே எனக்கு என்ன பண்ணணுன்னா டேப் வாங்கி தரணும். என்ன வாங்கி தரணும்? சிம்பிளாக. சரி என்னை முதல்ல நீ அனுப்பியா அப்படின்ட்டார். சரின்னா அவங்க அம்மா இன்சில் போட்டாச்சுங்க. 22ஆம் நம்பரில் அவர் எழுதிட்டு பாஸ்போர்ட்லாம் அதே மாதிரி நியூமரில் எப்படி மாற்றி கொடுத்து கெசட்லேயே மாற்ற சொன்னேன். இதுவாக எப்படிங்க எழுதி பார்த்தாரு, மாற்றோன்னே அடுத்த மாதத்தில் வேலை கிடச்சிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற டேப் அந்த பையன் வாங்கி கொடுத்தது தான், எனக்கு சௌகரியத்துலேருந்து அவன் தான் வாங்கி கொடுத்தான். எப்படிங்க? ஒரு சில பேர் 22 ஆகாது சொல்லுவாங்க. எதுக்கு யாருக்கு என்ன வைக்கணும்னு பார்த்துங்க. ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பேர் வைக்கணும். என்ன பண்ணணுங்க? வெறும் எண்கணிதம் இது கத்தி மாறிங்க. நீங்கள் கைப்பிடியை பிடிச்சிங்கன்னா உலகத்தையும் ஆண்டுடலாம் எண்கணிதத்தில். கத்தியை பிடிச்சிங்கன்னா கையை கிடிச்சிடும். என்ன பண்ணிடுங்க? அதனால் எண்கணிதங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க, உடனடியாக வேலை செய்யும். உடனே குளுக்கோஸ் போட்ட மாதிரி எப்படி இருக்குங்க? ஒரு மனிதனுக்கு குளுக்கோஸ் சாப்பிட்னா உடனே எனர்ஜி கிடச்சிருதுல்ல, அதாங்க எண்கணிதம். ஜோசியம் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். கோயிலுக்கு போகணும், அது இதை போயிட்டு வந்தோடனே நல்லது நடக்கும்போ திசைகளை வரும்போது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குங்க? ஆனால் ஜோதிடராக இருக்கலாம், அதுவும் சொல்லிடணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் விரிவாக்கம் சரி பண்ணுற விஷயம் கடைசியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? பேரை வச்சுக்கிறாங்க. என்ன ஜோசியம் நீங்கள் பார்த்தால, ஏப்பா பேர் சரியில்லை அதனால் போராடுறோம், இவ்வளோ நல்ல திசை நடக்குது, வருமானம் இல்லை அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சரி பண்ணுற விஷயம் எங்கே இருக்குங்க? கடைசியாக எண்கணிதத்தில் இருக்குது. வேறு எண்கணிதத்தில் பிரயோஜனம் இல்லை. அடி எடுத்து முடி எடுத்து சரியாக இருக்கணும். முதல் இன்சிலுக்கு பக்கத்தில் இருக்கிற லெட்டர்ஸு சரியாக இருக்கணும். என்ன இருக்கணுங்க? ஒரு ஏக்கு பக்கத்தில் பி இருந்தால் படிப்பான். என்ன பண்ணுவானுங்க? அதுக்கு பேர் அப்புன்னு சொல்லிடுறோம், ஏபி அப்பு அப்படி சொல்லிக்கிறோம். அவர் ஒன்றுமே இல்லாமல் அப்துல் கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முதல் ஜனாதிபதி ஆனார். 55ஆம் நம்பருக்குள்ளே கொண்டாந்தோடனே ஏபிஜே அப்துல் கலாம் முதல் குடிமகன் ஆகிட்டார் அவர் 55. அதே மாதிரி 33ஆம் நம்பரில் பேர் வைக்கும்போது யோசித்து பேர் வைங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, குபேர யோகம் குபேர யோகம்னு சொல்கிறாங்க. என்ன யோகங்க? அந்த நம்பருக்கு. ஆனால் அவருக்கு வயிறில் குடல் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரை கொடுத்தீங்கன்னா அவருக்கு குடலை இறக்கம் வந்துடும், ஜீரணமாகாது. அவர் புரோட்டா கூட ஜீரணம் ஆகாது. அதனால் ஒரு சில விஷயங்களை அவங்களோட இதில் ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா வருவாங்க. அதே மாதிரி எல்லாத்தோட அம்சத்துலேயும் நம்ம ஜாதகத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா புஷ்கரண அம்சம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 24 பாதங்களுக்கு தான் புஷ்கரண அம்சம் இருக்குது. மொத்தம் 108 பாதம்
நம்மளுடைய மொத்த 12 ராசியில் இருக்கிறது இல்லையா? அதில் ஒரு சில புஷ்கரண அம்சங்கள் மட்டும் உங்களுக்கு நான் தரேன், குறிச்சிக்கங்க. நாளைக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் அது கை கொடுக்கும். அதாவதுங்க, முதல்ல புஷ்கரண அம்சத்தில் நமக்கு வந்துங்க கிருத்திகையில் வந்து 1ஆம் பாதம் புஷ்கரண அம்சம். அதனுடைய எண் வந்து 9ங்க. தெரிஞ்சுக்குங்க. எங்கனத்தில் பேர் வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வைக்கும்போது சூப்பராக இருக்கணுமில்ல. உங்களையும் பாராட்டினா எனக்கு அந்த பெருமை வரும் இல்லைங்க. சுயநலம் தானே கொஞ்சம் இல்லையா? ஆனால் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்ற உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும்ல. நாங்கள் அதுக்குள்ளேயே இருக்கோம், செஞ்சு பார்த்துருக்கோம், நல்லா இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையில் 4ஆம் பாதம் இருக்குங்க. 4ஆம் பாதங்கிறது 12ஆம் நம்பர். ஏங்க 12ஆம் நம்பரில் விவேகானந்தர் பிறந்தார், உலகத்துக்கெல்லாம் ஒளியாக இருந்தார், வழிகாட்டினார். அவர் எங்கேப்பா சம்பாதிச்சாரெலாம் கேட்கக்கூடாதுங்க. என்ன ஆயிடுச்சுன்னாங்க, ஓகே ஓகேவா சார், இன்றைக்கி அதானின்னு போட்டிங்கன்னா 12 தான் வரும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரருங்க அவர், எப்படிங்க சொல்லுங்கள். ஏன்னா உதாரணமாக சொல்லணும், சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்னமோ வந்தாங்க சொன்னாங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கவே மாட்டோம். இருப்போமா? இருக்க மாட்டோம். அதனால் 12ஆம் நம்பர் வந்துங்க புஷ்கரண அம்சத்தில் இருக்கிறனால அதானி அங்கங்கே என்ன பண்ணிட்டாங்க, போர்ட்டெல்லாம் அவங்க தான் போடுறாங்க, கப்பல் துறைமுகத்தில் அவங்க தான் பண்ணுறாங்க. சாதாரண 12ஆம் நம்பர் நம்ம நினச்சிட்ருக்காங்க. உலகத்துக்கே வழிகாட்டின விவேகானந்தர் அவர் தான் உலக ஒளி ஆகிட்டார் இல்லைங்களா? இவர் என்ன ஆகிட்டாருங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க 12ஆம் நம்பரில். அடுத்தது உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம்னு ஒரு 1ஆம் பாதம், ரஜினி விட்டுருங்க, அது டேட் ஆஃப் பர்த்தில். நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறது நட்சத்திர பாதாசாரத்தில் விட்டுருங்க. அவங்களாம் ஓல்டு, நியூவாக இருக்கிறவங்க தான் முக்கியம். என்ன வேணுங்க, புஷ்கர அம்சத்தில் யார் தேவை, அப்படி தான் எடுத்துக்கணும். இது டேட் ஆஃப் பர்த், அதை தான் சொல்ல வாங்க. டேட் ஆஃப் பர்த் எடுத்தால் நான் விவேகானந்தர் சொல்லிட்டேனே. ஆனால் இது வேண்டாங்க, நமக்கு தேவை இந்த புஷ்கரண அம்சத்தில் பேர் வைக்க முடியுமா, வைக்கலாம். இப்படி வைங்க, வைக்கிறது முக்கியம். எங்கனப்படி கூட்டுறீங்க வைக்கிறீங்க, ஆனால் இப்படி வைங்க. உத்திரம் 1ஆம் பாதங்கிறது வந்துங்க கம்பல்சரியாக 45ஆம் நம்பர். எப்படிங்க, சிம்மத்தில் போய் உட்காந்துரும். மொத்தமே 9 பாதம் தானே ஒரு ராசிக்கு. அப்போ உங்களுக்கு அங்கே போயிடும். அந்த நம்பரும் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிக்குது. அடுத்து அதே உத்திரம் வந்து உங்களுக்கு 4ஆம் பாதம் 48ஆம் நம்பரில் வைக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ரோகிணி 2ஆம் பாதம் 14ஆம் நம்பருங்க. என்ன நம்பருங்க, அம்பானின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கவங்கள தான் நம்ம பேசுகிறோங்க இல்லையா? 14ஆம் நம்பர். அது மட்டும் இல்லை, அது புதனோட நம்பர் சொல்கிறோம், உலக ஒளி சொல்கிறோம். அதே 14ஆம் தேதியில் தான் நேரு மாமா பிறந்தாருங்க இல்லையா? அக்கா சொன்ன மாதிரி நேரு மாமா பிறந்தார். அப்போ நல்ல விஷயத்தில் இருந்தாரா? ரோகிணி 2ஆம் பாதங்க. ரோகிணி 2ஆம் பாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதுங்க. 14ஆம் நம்பரில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த பாதம் தானே 9 பாதம் தானே மேசத்தில் இருக்கும். சரி, அடுத்தது வந்து இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரு மாமா பிறந்தாருங்களா 14ஆம் தேதி, அவர் பிரதமர் ஆகிட்டாருங்களா? இன்னொருத்தர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க, நம்ம மறந்துட்டோம். நேதாஜி பாருங்கள், நேருஜி 14ஆம் தேதி, நேதாஜி 23ஆம் தேதி. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்ட நமக்கு அவர் தாங்க. சரிங்களா? எல்லாமே ஜி வராங்களாங்க. இன்றைக்கி பாருங்கள், மோடிஜி 41ஆம் நம்பர். யாருங்க? மோடிஜி இன்றைக்கி பிரதமராக இருக்கா பாருங்கள், நம்ம நாட்டை காப்பாற்றுறாரு பாருங்கள். அதுக்கும் 41ஆம் நம்பர்லாம் சிம்மத்தில் இருக்குது நம்பர் பேர். அவர் 26ஆம் தேதியில் பிறந்தவருக்கு 41ஆம் நம்பர் உலகத்தையே ஆடுறார், நம்ம இந்தியா ஆடுறார் நல்லபடியாக. அந்த மாதிரி இதில் ஒன்றும் திருவாதிரையில் வந்துங்க 2ஆம் பாதமாக வரக்கூடியது இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 4ஆம் பாதம் 24ஆம் நம்பராக வரும். சரிங்களா? 24 கார், புகழ், பணம், வீடு வாசல், சொத்து சுகம் சொல்கிறோம். அக்கா சொன்ன மாதிரி ஜெயலலிதா கூட 24ஆம் தேதியெல்லாம் பிறந்தாங்க. திருவாதிரையோடைய அமைப்புப்படி 4ஆம் பாதம் 24ஆம் நம்பரில் வரும். சரிங்களா? ஏன்னா சுக்கரனில் பெஸ்ட்டு நம்பருங்க அது. என்ன நம்பருங்க? ஒரு குழந்தை பிறந்தால் கூட அவங்கள கட்டாயமாக தனக்கு ஒரு வீடு, வாசல், சொத்து சுகத்தை கொடுத்துடாது, பதவியை கொடுத்துரும். கட்டாயமாக அவர் சொல்லிக்கிற மாதிரி க்ரீனிங் சைன் பண்ணுறாரு, போஸ்டிங்கில் போய் உட்காந்துடுறாரு. ஆனால் இந்த புஷ்கரண அம்சங்களும் அந்த பேரை அவங்க வாழ்க்கையில் என்ன கர்மாவில் நல்லபடியாக கர்மா படி இருக்கும்போது அதான் கொடுத்துருது. நம்ம எதையுமே போட்டுக்கிட்டு அந்த பேர் சரியில்லை இந்த சரியில்லைங்கிறத விட அது பெஸ்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்துங்க சதயம் 4ஆம் பாதம் அப்படின்னா 96ஆம் நம்பர் வரும். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம். இது புஷ்கரண அம்சம். என்னங்க நம்ம சொல்கிறோம் சுக்கரங்க, ஆனால் அங்கே யார் வேலை செய்கிறாங்க? ராகு வேலை செஞ்சிட்ருக்கார். என்னங்க வேலை செய்யுது பாருங்கள். ராகு தானே பிரம்மாண்டம், பெரிய பணக்காரன்,
96ஆம் நம்பர் ராகு 4ஆம் பாதத்துக்கு வரும்போது சதயம் 4ஆம் பாதம் 96ஆம் நம்பரில் எண்கணிதப்படி பெஸ்ட்டு நம்பர் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குங்க. அதில் 24 நட்சத்திரத்தில் இருக்க அதான் பாதங்களுமே பெஸ்ட்டு புஷ்கர நாமத்தில் பேர் வச்சு பழகுங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல நன்மைகளை செஞ்சிடும். அதில் உங்களுக்கு இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னாங்க, எண்கணிதம் வைக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, கூடவே வந்து நமக்கு தேவையானதில் புரோலஜி படியும் பேர் வைங்க. வெறும் புரோலஜி இல்லாமல் எண்கணிதத்தை கூட்டி மட்டும் பேர் வச்சாலும் ஒரு சில விஷயத்தை பாய்ச்சிருது. ஆனால் எப்பயுமே பேர் வழி சப்த அலைகள், காந்த அலைகள் இருக்கிற பேராக வச்சு பழகுங்க. இன்னும் அட்டாசமாக வந்துடுவாங்க, பாதிப்புகள் இருக்காது. அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இசு வர்றது ஒரு சில இடத்துல இசு இருக்கலாம். அது வந்து சினிமா துறைக்கு, நம்ம கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இசு இருக்கிற பேர் ஜெயிக்க வைக்குது. என்னங்க பண்ணுது? ஜெயிக்க வைக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பேரில் வந்து ஏஆர் இருக்கலாம். அவருக்கு மட்டுமே, கலைத்துறையில் இருக்கிற மட்டும் இல்லை, நமக்குமே இருக்கலாம். எதுக்காக அப்படின்னாங்க, ஒரு சில விஷயத்தில் புக்தி சரியாக செய்கிறது 1 6 3 2 சேர்ந்தா தான் 3ஆம் நம்பர். குரு அருள் திருவள்ளுங்கலாம் படிப்புக்கு கூட ஏஆர் தேவைப்படுது அந்த எழுந்த எழுத்துக்களில். அப்போ அரவிந்தன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கும். அவர் நல்ல கல்வியை நல்லா படிப்பார். அஸ்வின் அப்படிங்கிறவர் குறும்பு பண்ணால் கூட சம்பாரிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு சில பேரில் எதை செஞ்சாலும் ரொம்ப நல்ல நியூமராலஜி படி நல்ல நல்ல எண்கணிதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. முதல்ல பேரையும் சரியான எழுத்துக்களில் வச்சு பழகுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உங்களோடதில் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த நம்பர்ஸை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் கட்டாயமாக குறையுது. 42 நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கை விரல தினம் அந்த மாதிரி இருக்கவங்க எழுதிக்குங்க. ஆள்காட்டி விரலில் எழுதிட்டு ஒரு ரவுண்டு போடுங்க. பிரபஞ்சமே அதுக்குள்ளே தான் இருக்குது, நல்லது நடந்துடும். அதே மாதிரியே உங்களோடதில் ஒரு சூழ்நிலைகளை என்ன நடந்தாலும் முதல்ல எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய பேர் செக் பண்ணுங்கள். நேமுக்குள்ளே சின்ன சின்ன எழுத்துக்களாக சேர்த்துங்க. பெருசாக ஒரு பேரையே மாற்றாதீங்க, அது பெரிய பாதிப்பை தந்தது. ஏன்னா ஒரு மூளை செல் பிறந்துட்டிங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு எந்த பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கும். புரியுதுங்களா? கைரேகையே மாறுங்க, எண்கணிதத்தில் பேரை மாற்றலாம். ஆனால் அந்த அதுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம எப்பயுமே பிரபஞ்சத்தோடு ஒட்டி போயிட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கும் அலைவரிசைக்கு சேர்ந்த மாதிரியான சம்பந்தம் இருக்கனால சின்ன சின்ன ஏஓ பிஓ சேர்த்துட்டு அப்பா பேரை அம்மா பேரை சேர்த்துட்டு கூட்டுத்தொகைகள் யாருக்குமே 16 17 44 43 அதே மாதிரியே உங்களதில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா 35 26 இதெல்லாம் இருக்கிற நேம்ஸ் எதாக இருந்தாலும் தப்புங்க, ஜெயிக்கவே முடியாது. 100% கடைசியில் பாதிக்கப்பட்டுருவார். அதனால் உங்கள் குழந்தையோட பேரை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஏஓ பிஓ அவங்கள சேர்த்து நல்ல எங்களை மாதிரி எண்கணிதம் மட்டும் பார்க்குறது இல்லைங்க, புரோலஜியும் பார்க்குற ஆள்கிட்ட கொடுத்து எங்களை மாதிரி இருக்கவங்கள்ட்ட கொடுத்து தயவுசெய்து மாற்றுங்க. நேமை சரி பண்ணுங்கள், அதே பேரையே சரி பண்ணுங்கள். புதுசாக எதையும் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா முன்னேற்றம் வராது. சரி, இந்த மாதிரி நம்பர்ஸில் இருந்தால் இது சரியான முன்னேற்றத்தை கொடுத்து அவங்க படிப்பு முடியலையா, அதுக்காக குருவிலேயே தான் பேர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சரிங்களா? 3ஆம் நம்பருக்காரங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குன்னா 9ஆம் நம்பரில் பேர் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? கட்டாயமாக 9ஆம் நம்பரை கொண்டு போய் திரும்ப 9ஆம் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவர் வேகமாயிருவார், படிக்க மாட்டார். 3ஆம் நம்பரில் பேர் இருக்கணும். இல்லாட்டி பேர் தேதி மாதம் வருஷத்தையும் எல்லாத்தையும் கூட்டினா கூட்டுத்தொகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். அது ஜாதகத்தில் அந்த கிரகம் சரியாக இருக்கா, தாராளமாக அந்த நேமை வச்சுருங்க. யோசிக்காதீங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது பண்ணும். இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எக்காரணம் கொண்டும் 3ஆம் நம்பருக்காரரை கொண்டு 6ஆம் தேதியில் ஆப்ரேஷன் வச்சிடாதீங்க, அந்த கண் பாதிக்கப்பட்டுரும். அதேமாதிரி 2ஆம் நம்பரில் யாரோடைய கண்ணாக இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு டாக்டர் தேதி கொடுத்தா சந்திரனுங்க கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாது, கண் ஒன்றுக்கெல்லாம் போயிடும். சரிங்களா? 2ஆம் நம்பர்காரர்களுக்கு 9ஆம் தேதியிலையும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க. நீங்களாம் பெரியவங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, யாரோடைய 10 பொறுத்த இருக்கட்டுங்க, தப்பு இல்லை. நான் புஷ்கர நாமஸ்திலே வச்சு கொடுத்துட்டேன், நான் அப்படி தான் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். அதை 10 நிமிஷம் தான் தாலி கட்ட வைப்பேன். நீ எப்போ ஒருத்தர் நண்பர் அவர் சொன்னார் இல்லைங்களா, லக்கண புள்ளி நல்லா இருக்கணுங்கன்ட்டு. எப்பயுமே நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேர் தெரிஞ்சுக்கங்க, பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் 100% அந்த 10 நிமிஷம் புஷ்கர நாமம் வருதுங்க. எனக்கு 6 மணி 7 மணிக்கு தாலி கட்டணும் கொடுக்காதீங்க, வந்தால் கொடுங்க. அந்த புஷ்கர நாமம் வந்தால் கொடுங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஃபாலோ பண்ணுறேன் 20 வருஷமாக. என் கஸ்டமர் ஒருத்தர் கூட சோட போகலை, நான் வச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து. அந்த 10 நிமிஷம் புஷ்கர நாமத்தை தேர்ந்தெடுத்துருங்க. நீ தாலி கட்டுறது இதில் தான் வைக்கணும்னு சொல்லுங்கள், ஆணித்தனமாக சொல்லுங்கள், தோற்று போகவே மாட்டாங்க. ஏன்
அப்படின்னா ஒருத்தர் பிறந்தார் இருந்தாருங்கிறதோட திருமணத்தில் லக்கணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதுக்கு பேர் தான் லக்கணம். என்ன தரோங்க நம்ம திருமண லக்கணம் பண்ணி தரோங்க, நீங்கள் அதில் திருமணம் வைங்கன்னு சொல்கிறோம். நம்மளை நம்பி தாங்க வந்து பார்க்குறாங்க. தயவுசெய்து அந்த லக்கண புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, புஷ்கரண மாதம் 10 நிமிஷம் 9 நிமிஷம் உள்ளே இருக்கும். அக்யூரசி எடுத்திங்கன்னா 9 நிமிஷம் தான் இருக்கும், 10 நிமிஷம் இருக்காது. அந்த 9 நிமிஷம் இருக்கிற நேரத்தில் தாலி கட்டு வைங்க. சாப்பிட்டு வந்து உட்காந்து திருப்தியாக அவங்க வாழ்த்துட்டோம். சரிங்களா, வரதே அதுக்கு தான். இவங்க தாலி கட்டுற நேரம் அவன் வாழ்க்கையே மாற்றும். அதுக்கு எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் நல்ல சிறப்பாக பிழைப்பாங்க. அந்த புஷ்கரண மாதத்தில் கொடுத்தீங்கன்னா அதில் எங்கன இதைப்படி யாரோடைய டேட்டா பர்த்தாக இருந்தாலும், முக்கியமாக குறிப்பாக 5ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 5, 14, 23 கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எண்கணத்தில் சிறப்பாக நான் பண்ணிகிட்ருக்கனால சொல்ல முடியுது. யாரோட கல்யாண முகூர்த்தமாக இருந்தாலும் 5ஆம் தேதி பிரிவு கொடுத்துரும். சரி, டைவர்ஸ் ஆகலை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. குழந்தை பிறப்பு சூப்பராக லேட்டாக போயிடும். என்ன ஆயிருங்க, அருமையாக லேட்டாக போயிடும். நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணி வச்சோங்க, குழந்தையே இல்லைங்க, இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்க, நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். நீங்கள் கல்யாணம் பண்ண முகூர்த்தம் 5ஆம் தேதியிலையோ விதியிலையோ மாட்டியிருக்கும். அவங்க போய் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்துப்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் குறைங்கிறாங்க, டாக்டர் பார்த்துட்ருக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்குது. 8ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தேதி 8ஓ விதியன் 7ஓ இல்லை விதியன் 8ஓ இங்கிலீஷ் தேதி 8ஓ 7ஓ இருக்கிற தேதி பண்ணிங்கன்னா மரணமும் சம்பவிக்குது. என்ன வருதுங்க, மரணமே சம்பவிக்குது. ஒரு சில திருமணங்கள் பாதிக்கப்படுறதில்ல, திருமணத்தன்னைக்கே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடுத்தாங்க திருமண கோர்ச்சி வந்தது, அன்றைக்கி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, இறந்து போயிட்டாங்கிறத நீங்கள் பத்திரிக்கைலாம் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். 8ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் திருமணம் நீங்கள் முகூர்த்தருக்குன்னு கொடுத்து போடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு கேட்டாங்கன்னு கொடுத்துட்றீங்க. அதெல்லாம் தரவே தராதிங்க. நாளைக்கு நம்மளை தான் நிந்திப்பாங்க. அதனால் யாரோட கல்யாணமும் தேதியிலையோ விதியன்லையோ 5, 4 வந்து பொருளாதாரத்தை இழந்துருவாங்க. விதியிலையோ தேதியில் பொருளாதாரம் போயிடும். பிரச்சனை உங்கள் கல்யாணத்திலாம் திரும்பி பாருங்கள். நீங்களே அதை ரெகனைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும். நான் ஒன்றும் பூசாலாம் சொல்லலை, இது யாரும் சொல்லித்தராத உங்களுக்கு விளக்குறேன், நீங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் 4ஆம் தேதியில் பண்ணால் பொருளாதாரம் பிரச்சனையாகி தொழில் போயிடும். 5ஆம் தேதியில் பண்ணிங்கன்னா செஞ்ச வேலையை விட்டுருவார். இல்லாட்டி குழந்தைய பாக்கியத்தில் பாதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒற்றுமை குறைத்து பிரிவு கொடுத்துரும். இல்லாட்டி சம்பந்திக்கு உங்களுக்கு பாதிப்பை தந்துடும். இந்த சம்பந்திக்கு எனக்கு ஒத்துழைங்கன்றுவாங்க. அடுத்தது 8ஆம் தேதியில் பண்ணிங்கன்னா 100% இழப்பு, பெரிய பேர் இழப்பாக இருக்குது. 7ஆம் தேதி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா பையன் எங்கே இருக்கிறாரு, பொண்ணு ஒரு பக்கம் இருக்கும், பையன் ஒரு பக்கம் இருக்காங்க, வெளிநாடு கிளம்பிட்டாருங்க, வெளியூர் போயிட்டாருங்க, பிரிஞ்சிருக்காங்கன்ற விஷயம் வருது. 2ஆம் நம்பர் கணக்கு மட்டும்தான் 7ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. அதனால் தயவுசெய்து எண்கிறதுங்கிறது அருமையான பொக்கிஷங்க. கட்டாயமாக நல்லா விவரம் தெரிஞ்ச எண்கிணதை மட்டுமே பார்க்குறதா இல்லாமல் ஜோதிடமாக அனலைஸ் பண்ணுறவங்களா வச்சுக்கணும். புரோலஜி பார்க்குறவராகவும் இருக்கணும். எங்களை மார்க்கெண்ட்டை கொடுத்து தயவுசெய்து ஃபேரோ முகூர்த்தமோ குழந்தைகளோட எதிர்காலம் தான் பேருங்க, நல்லா வச்சு கொடுக்க சொல்லி வாங்குங்க. நல்ல எதிர்காலம் அமையும். ஜாதகமே சரியில்லைனா கூட அந்த எண்கணிதத்தில் இருக்கிற பேர் அவங்கள காப்பாற்றும் 100%. எல்லாத்துக்கும் நிதியை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நிதிக்கு சரியாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நிதி தர முடியும். இப்போ எல்லாருமே நிதின்னு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் பேசாது. சரிங்களா, புதன் நீசமாக இருக்கவங்களுக்கு நிதி பேசாது. என்ன பேசாதுங்க, மீனத்தில் நிதி உட்காந்துட்டு சுக்கர் நல்லா இருந்தால் கூட அங்கே புதன் நீசமாயிரும். அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் நிதிங்கிற பேரை அவங்களுக்கு பின்பக்கம் அதை சேர்க்காதுங்க. நல்லதே நடக்கும், நற்பவிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்ததில் பார்ப்போம். நன்றிங்க. நன்றிங்க. மிக அற்புதமான முறையில் பல சூட்சமங்களை எல்லாம் சொல்லி தந்த கோபி பிரியன் ஐயாவுக்கு நன்றிகள். இதோ 42, 50 இதெல்லாம் அற்புதமான இருக்குது. நாம் ஒரு எந்திரம் போட்டிருப்போம், அந்த எந்திரத்தினுடைய தாந்திரிக பரிகார எந்திரத்தில் இந்த எந்திரங்கள் இருக்கும். நல்லா சொல்லுங்கள் ஐயா. என் பேர் கோபி பிரியனுங்க. விநாயக முருகர் ஜோதிடம் சாஸ்திரம்னு கரூரில் வச்சுருக்கோம். என்னுடைய செல் நம்பர் 9488163047. இன்னொரு நம்பர் 9042787396. என்னுடைய தாந்திரிக பரிகார வகுப்பில் இந்த எந்திரத்தை கொடுத்துருக்கோம். இப்போ உடல் ஆரோக்கியம் போட்டிருக்காரு பாருங்க, அந்த எந்திரத்தினுடைய மாடல் வந்து மின்னியே கொடுத்தாச்சு. ஐயா வந்து அது மேலே மாடலில் கொடுக்குறாரு, நம்ம ஒரு வேறு மாடலில் கொடுத்தோம். ஓகே. அது நல்லா வேலை செய்யுங்க சார் போட்டு.